வள்ளிவனம் என்ற ஊரில் சுப்பையா என்ற எண்ணெய் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வருகிறான். கடைந்தெடுத்த கஞ்சனான இவன் ஏழைகளுக்கு ஒரு ரூபாயை கூட உதவியாக செய்ய மாட்டான். சொந்தமாக செக்கு வைத்திருக்கும் இவன் அதில் கிடைக்கும் எண்ணெயை பக்கத்து நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வருகிறான். அன்று ஒரு நாள் சுப்பையா பக்கத்து நகரத்திற்கு தனது எண்ணெயை விற்பனை செய்ய செல்லும் போது மிகப்பெரிய அளவில் புயல் மழை பெய்கிறது. இந்த மழையில் நனைந்து கொண்டே சென்றால் நமது எண்ணெய் முழுவதும் கெட்டுவிடும், நமது உழைப்பு முழுவதும் வீணாகிவிடும் என்று பயந்த சுப்பையா ஓடி சென்று பக்கத்தில் இருக்கும் மரத்திற்கு அடியில் மழைக்காக ஒதுங்குகிறான். அப்போது அந்த மரத்தின் அடியில் துறவி ஒருவர் தவம் செய்து கொண்டிருப்பதை சுப்பையா பார்க்கிறான். கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருக்கும் அந்த துறவியின் முகத்தில் தெய்வீக கலை தெரிகிறது. துறவிக்கு முன்னால் ஒரு பிச்சை பாத்திரம் ஒன்றும் இருக்கிறது. பிச்சை பாத்திரத்தை பார்த்த உடனேயே துறவி யாசகம் எடுத்து சாப்பிடுகிறார் என்பது சுப்பையாவுக்கு புரிய வருகிறது. உடனே மகா கஞ்சனான சுப்பையா தனது பைக்குள் இருந்து செல்லாத ஒரு ரூபாயை எடுத்து அந்த துறவியின் பிச்சை பாத்திரத்தில் போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறான். நகரத்திற்கு சென்ற சுப்பையாவிற்கு அன்றைய தினம் வியாபாரம் படு ஜோராக நடக்கிறது. அவன் விற்பனைக்காக கொண்டு சென்ற மொத்த எண்ணெயும் சில மணி நேரங்களிலேயே விற்று தீர்ந்து விடுகிறது. இதனால் பெரும் மகிழ்ச்சியுடன் சுப்பையா தனது வீட்டுக்கு வந்து விடுகிறான். வீட்டிற்கு வந்த பிறகு சுப்பையா அன்று நடந்த வியாபாரத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறான். 15 வருடங்களாக எண்ணெய் வியாபாரம் செய்து வரும் சுப்பையாவிற்கு ஒரு நாள் கூட இந்த அளவுக்கு அமோகமாக வியாபாரம் நடந்ததில்லை. இதனால் அந்த துறவிக்கு ஒரு ரூபாயை தானம் செய்ததால் தான் நமது வியாபாரம் செழிப்பாக இருந்தது என்று சுப்பையா முழுமையாக நம்புகிறான். இதனால் மறுநாள் வியாபாரத்திற்காக செல்லும் போதும் அந்த மரத்திற்கு சென்று அந்த துறவியின் பிச்சை பாத்திரத்தில் ஒரு ரூபாயை தானமாக போட்டுவிட்டு வியாபாரத்திற்கு செல்கிறான். அவன் எதிர்பார்த்தது போலவே அன்றைய தினமும் மிகவும் அமோகமாக அவனுக்கு வியாபாரம் நடக்கிறது. இதனால் அனைத்தும் அந்த துறவியின் ஆசீர்வாதம் என்று சுப்பையா மனதிற்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டான். இதனால் சுப்பையா தினமும் விற்பனைக்காக கொண்டு செல்லும் எண்ணெயின் அளவை அதிகரித்துக் கொண்டே செல்கிறான். தவறாமல் அந்த முனிவரையும் சந்தித்து ஒரு ரூபாயை தானமாக கொடுத்துவிட்டும் செல்கிறான். இதனால் வெகு சீக்கிரத்திலேயே சுப்பையாவிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர தொடங்குகிறது. அந்த பணத்தை வைத்து நகரத்திலேயே சொந்தமாக ஒரு எண்ணெய் கடையையும் சுப்பையா ஆரம்பித்து விடுகிறான். ஆனாலும் தினமும் அந்த துறவியை சந்திப்பதையும் அவருக்கு ஒரு ரூபாய் காணிக்கையாக கொடுப்பதையும் சுப்பையா நிறுத்தவே இல்லை. இந்த சூழலில் ஒரு நாள் திடீரென சுப்பையாவின் மனதிற்குள் மிகப்பெரிய பேராசை ஒன்று எழுகிறது. அந்த துறவிக்கு நாம் தினமும் ஒரு ரூபாய் தானம் செய்யும் போதே இந்த அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த துறவிக்கு நாம் நிறைய பொன்னையும் பொருளையும் தானம் செய்து விட்டால் இந்த நாட்டிலேயே நாம் மிகப்பெரிய பணக்காரனாக மாறிவிடலாம் என்ற பேராசை சுப்பையாவுக்கு ஏற்படுகிறது. உடனே கிராமத்தில் இருக்கும் தனது வீட்டையும் நிலங்களையும் விற்று அந்த பணத்தை தங்க கட்டிகளாக மாற்றிக்கொண்டு அந்த துறவிக்கு முன்னாடி மொத்தமாக கொண்டு வைத்துவிட்டு தனது கடைக்கு வியாபாரத்தை கவனிப்பதற்காக வந்து விடுகிறான். ஆனால் அன்று அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவனது கடைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து விடுகிறார்கள். மகா கஞ்சனான சுப்பையா இதுவரை சம்பாதித்த பணத்திற்கு ஒரு ரூபாய் கூட வரியாக கட்டவில்லை என்பதையும் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். இதனால் அந்த அதிகாரிகள் சுப்பையாவின் கடையை நிரந்தரமாக மூடி சீல் வைக்கிறார்கள். நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்த சுப்பையா அவசரப்பட்டு சொத்துக்களை விற்று அந்த பணத்தை துறவியிடம் கொடுத்து ஏமாந்து விட்டோமே என்ற கோபத்தில் உடனடியாக அந்த துறவியை தேடிச் செல்கிறான். அப்போதும் அந்த துறவி மரத்தடியில் தியானத்திலேயே இருக்கிறார். அவர் முன்னே அந்த பிச்சை பாத்திரமும் அப்படியே இருக்கிறது. ஆனால் சுப்பையா கொண்டு வைத்த தங்க கட்டிகள் மட்டும் அந்த துறவியின் முன் இல்லாமல் மாயமாக மறைந்து போயிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சுப்பையா கோபத்துடன் அந்த துறவியை பார்த்து, உன்னை முழுமையாக நம்பிய என்னை ஏமாற்றி விட்டாயே, நீ உண்மையிலேயே துறவிதானா என்று கேட்கிறான். அப்போது கண்களை திறந்து பார்த்த அந்த துறவி சுப்பையாவை பார்த்து, யாரப்பா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போதுதான் சுப்பையாவிற்கு அந்த துறவி நீண்ட நெடுங்காலமாக தவத்தில் இருக்கும் விஷயமே தெரிய வருகிறது. உடனே சுப்பையா அந்த துறவியிடம் இதுநாள் வரையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் மொத்தமாக விளக்கி சொல்கிறான். இதை கேட்ட அந்த துறவி சுப்பையாவை பார்த்து, மகனே, ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை நீ முழு நம்பிக்கையுடன் இந்த பிச்சை பாத்திரத்தில் போடும்போது உனது வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் நீ அதிகமாக பேராசைப்பட்டு எப்போது மொத்த பணத்தையும் கொண்டு வந்து இந்த பிச்சை பாத்திரத்தில் போட்டாயோ அப்போதே உனது தோல்வி ஆரம்பமாகிவிட்டது. இனிமேல் உனது வாழ்க்கையில் வெற்றி என்பதே கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அந்த துறவி மறுபடியும் தியானத்தில் மூழ்கி விடுகிறார். துறவி சொன்னதை கேட்ட பிறகே சுப்பையாவிற்கு கஞ்சத்தனத்தை விட பேராசை மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்ற உண்மை புரிய வருகிறது.